இது வரைக்கும் நான் வந்து பூந்திக்காய் ஊற வச்சேன், சீயக்காய் ஊற வச்சேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு அதுல இருந்து நான் ஷாம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் காமிச்சிருக்கேன். ஊற வச்சதை மட்டும் தான் காமிச்சோம். இன்னைக்கு வந்து இந்த பூந்திக்காயை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் படிக்கும் போது ரொம்ப ஷாக்கா இருந்தது எனக்கு. இந்த பூந்திக்காயோட பேர் வந்து பூவந்திக்காய். ஆக்சுவலா நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட அம்மாவுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம இதை பத்தி கேட்டோம் அப்படின்னா நிறைய கதை சொல்லுவாங்க. ஆத்தங்கர ஓரத்துல இந்த காய் காய்க்குமாமா. இதுக்கு வந்து நுரைத்தன்மை அதிகமா, அதனாலதான் வந்துட்டு இதை வச்சு இதோட இங்கிலீஷ் பேர் கூட சோப் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை வச்சுதான் பண்டைய காலத்துல இந்த தமிழர்களும் ஆங்கிலேயர்களும் துணி துவைக்கவும் தலைக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணது. சோ நாளடைவுல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேதிப்பொருளுக்கு மாறிட்டோம், எல்லாமே கெமிக்கல்ஸுக்கு மாறிட்டோம் நம்ம. சோ இதனாலதான் நமக்கு ஹேர் ஃபால், சின்ன வயசுல இளநரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. சோ என் பொண்ணுக்கு இளநரை வந்தப்ப தேடி தேடி போய் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தான் இப்ப உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இதோட பேர் பூந்திக்காய் கிடையாது, பூவந்திக்காய் தமிழோட பேரு. இது உள்ள இருக்கிற விதைய வச்சு நம்ம ஊராளுங்க கல்லாங்கா விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ஸ் தான் நம்மளோட ஷாம்புல. சோ இது வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப இது 20 நாள் ஆயிடுச்சு. அடுத்த ஷாம்புக்கு இது ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நுரைத்தன்மையுடைய பூந்திக்காயை தான் வந்து அந்த காலத்து தமிழர்களும் ஆங்கிலேயர்களும் யூஸ் பண்ணது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்தோம்.